Hi friends, welcome to akshaya.com. இன்னைக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்லா மொறு கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு வீட்டில் இருக்க ஒரு கப் அரிசி மாவும் சர்க்கரை நெய் இருந்தால் போதுங்க. இந்த 3 பொருட்களை வச்சு இந்த டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸை நீங்களும் 2 நிமிடத்தில் ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு தாங்க சேர்க்கிறேன். 150 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அதே கப்பால் 1/4 கப் அளவு சர்க்கரை, ஒரு 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசனைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி மாவை நல்லா கலந்துட்டு இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பினஸோடும் இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற போல் நல்லா கலந்து விட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப மெல்ட் ஆகிடும். அப்படி உங்களுக்கு மெல்ட் ஆனாலும் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துங்க, கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ இது மாதிரி நல்லா திக்கான பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக பதத்தில் வந்துடுது. இப்போ பிசைஞ்சிட்டு இப்போ கையில் லைட்டாக நெய் தடவிக்கலாம். 2 கையிலையும் நெய் தடவிட்டு பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து உருட்டி உள்ளங்கையில் வச்சு சின்னதாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்னதாக விரலால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதாங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி மாவு எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் சின்ன பீசஸாக தட்டி பொரித்து எடுத்துக்கலாம். இது அரிசி மாவுன்றதுனால மேலே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ள சர்க்கரையோடு சாப்பிடவே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு போட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு 2 சைடும் செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். சட்டுன்னு 2 நிமிடத்தில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாங்க. இதை ஈவினிங் டைமில் நீங்கள் டீயோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். பிள்ளைங்க ஸ்நாக்ஸும் கேட்டாங்கன்னா வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு நல்ல ஒரு கிறிஸ்பியான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ 2 சைடு செவந்தெடுத்து எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றி சுட நீங்கள் டீயோடு சர்வ் பண்ணலாம். வீட்டில் இருக்க எளிமையான பொருட்களை வச்சு சிம்பிளான டேஸ்டியாக செய்யக்கூடிய இந்த மொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸை ஒரு முறை செய்து அசத்துங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.